Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இது நீங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம், லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதுவரையே உங்களுக்கு லாகின் ஐடி இல்லை அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் கீழே பாருங்கள், எபிக் டவுன்லோட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கெட் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் யுவர் எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். டவுன்லோட் காப்பி ஆஃப் எபிக் கார்டு அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இதை உங்களுக்கு எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சதுன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருங்க. நமக்கு இப்போ எபிக் நம்பர் தெரியும், அதனால் எபிக் நம்பர் கொடுத்துட்டு என்டர் எபிக் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படின்னு கொடுங்க. சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுடைய எபிக் நேம், எபிக் நம்பர், உங்களுடைய நேம், ரிலேட்டிவ் நேம், உங்களுடைய ஸ்டேட், கான்ஸ்டிட்யூன்சி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இங்கே ரிவ்யூ ஆகும். அதற்கு கீழே பாருங்க, ப்ளீஸ் ஆத்தென்டிகேட் யூசிங் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு இருக்கு. அந்த சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான இந்த பிடிஎஃப் ஃபைல், அதாவது இந்த ஓட்டர் ஐடி நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் அது ஷோ ஆகும். பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டோம். உங்களுடைய பெயர், தந்தையின் பெயர் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும். அட்ரஸும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் நம்பர், சீரியல் நம்பர், சட்டமன்ற தொகுதியின் பெயர், பார்ட் நம்பர், வாக்குச்சாவடியின் முகவரி எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கியூஆர் கோடை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணாலே எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு காட்டிடும். இப்படி தாங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் இது குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.